ஹலோ கருமாண்டி போன கீழே வச்சேன்னா பிஞ்சிரு பிஞ்சு. எது பிஞ்சிருமா? என்ன பீது? ஏன் பீது? எதுக்கு பீது? யாரு அக்காவா? ஏன்டாடே உனக்கு முதல்ல கொண்டு அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன கண்டா எனக்கு நாட்டமா இருக்குதாக்க? அச்சோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதக்கா. நான் அப்படியாரா? என்ன பத்தி உனக்கு தெரியாதாக்கா? பின்ன என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா நீ போன எடுத்து கேளாப்பா? நான் இப்பதாக்கா வந்து எடுத்தேன். அப்ப இதுக்கு முன்னாடி போன எடுத்தது அவளாக்கு? ஐயோ வெள்ளங்கத்தை விலைக்கு வாங்க சொல்றீங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ சாமி உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல கண்ணு. ஏன்டாடே கூறு கட்ட மணி 8 இன்னும் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாக்க? இப்ப தள்ளிட்டு வந்துறக்கா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி ஆறல மவன என்ன நடக்கும் தெரியுமில்ல? நல்லா தெரியுமே. நாரி நச நசத்து வீச்ச படுத்து போகும். அக்கா நீ தைரியமா இருக்கா? இப்ப நான் கூட்டி வந்துடுறேன். சரி போன வைடாகல வச்சு போட்டானப்பா பரட்டு. ஐயா கதவை திறங்கய்யா. போன் மேல போன் வருது. ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலையா? ஐயா ஐயா அம்மா அவரை கொஞ்சம் தள்ளி விடுமா வெளியே. உங்க டேட்டு இன்னோட முடிஞ்சு போச்சு. இன்னில இருந்து அந்த அம்மா டேட்டுமா. அம்மா அக்கா சாரிக்கா வந்தாச்சு. ஐயா வந்தாச்சு வந்தாச்சு. லேட்டானா நான் பொறுப்புக்கா. இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருப்பாரு. ஃபுல் எஃபெக்டோட வந்துகிட்டு இருக்காரு. போகணுமா? ஐயோ போகணுமா? போகலன்னா ஏன் உசுறு போயிரும். அம்மா ஐயா அப்படியே கை தாங்களா கூட்டி வந்து அந்த கார்ல கொஞ்சம் ஏத்தி விட்டு போயிருங்க. தாயி எங்க போயிட போகுது? வாங்க வாங்க ஐயா போலாமா? ஐயா வாங்க. ஆஹா 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 அடா 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 அடா. இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா? ஆடு கோழி மீன் காடை கௌதாரி இதுல இருக்க பேட்பாச பூரா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து பொரிக்க வேண்டியதை பொரிச்சு தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கா வச்சிருக்க பாருங்க அக்கா. இதை விட்டுவிட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டமே. அதுக்கு பேர் சாப்பாடாயா? அதுக்கு பேர் சாப்பாடா? ஐயா அங்க போய் அந்த சாப்பாடு திங்கிறதுக்கு போகலாம். இவராச்சும் கட்டி எடுத்து குத்து கொலை ஜெயிலுக்கு போய் கழியிட்டு இருக்கா. இனிமே இந்த வீட்டு கூப்பிட்டா சத்தியமா நான் வரமாட்டேன். இதுக்கு ஆட்டா கருமாவள சத்தியம் சத்தியம் சத்தியம். எடுத்துக்கிட்டா இப்படி சும்மா வீர் வீர்னு கத்திட்டு சும்மா இருக்கா? உனக்கு தெரியாது. இவர் கூட சேர்த்து அப்புற கஷ்டம் எனக்கு தாக்கா தெரியும். இப்படிப்பட்ட சாப்பாடை விட்டு அந்த வீட்டுல போய் இவர் சாப்பிடலாமா? உனக்கு தெரியுது என்றோட அருமை தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? பார்வதி நான் எப்படி வரமாட்டேன். நடிப்பு ஜாஸ்தி ஆகுது. ஏறி வாய் மாதிரி முடிச்சு போடுவோம். என்னது ஆபீஸ் தானையா? இந்த உடனே கிளம்பிடுவான். 2 கையிலும் கப்பு கப்புன்னு அள்ளி போட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏயா இவ்வளவு சாப்பாடை வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. ஏப்பா ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகிற அளவுக்கு உன் பாடியை ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கானுங்களே. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உன்னை விட உன்னை அடிச்சவனுக்கு ரொம்ப பிரில்லியன்ட். ஆமா என்ன தப்பு பண்ண? என்ன பண்ணிருப்ப? ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து லவ் சுட்டிருப்ப. அவன் ஆளுகளை வச்சு டின்ன கட்டிருப்பேன். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சுட்டு இருக்க. பைய பொடிக்கிட்டு ஓடி இருப்ப. ஊர் ஜனமே கூடி மொத்தம் மொத்தி இருக்கேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அட சொல்லப்பா. இல்லைன்னா இதை விட அசிமா வேற கற்பனை சூழல் இருக்க. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லீங்களா? ஆமா. அதுக்கு நேரு எப்படி கட்சிக்காரனுக்கு மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் அப்படி ஓரமா 2 தம் அடிச்சு மீட்டிங் கேட்டிருந்தேன். லைனா போறானுங்க. மைக்க புடிச்சிட்டு சரம் மாதிரியா புழுகுறானுங்க. மைக்கு பிடிக்கிறது அதுதானப்பா? இல்லைங்க நம்மளால அந்த ஃபீலிங் தாங்க முடியலைங்க. தப்புன்னு தம்ம கீழே போட்டுனுங்க. நேரா போய் மைக்கு புடிச்ச இந்த நாயகி சொல்றதுல பொய் அப்படின்னு லைனா ஆறாங்கள போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல. சரி. ஆமா ஜனங்களும் செம கிளாப்ஸ். அதே ஃபீலிங்கோட மேல வந்தானுங்க. ஃபுல் ஸ்டேஜ் உடைச்சிட்டானுங்க. ஏப்பா அவன் கட்சி மீட்டிங் ஆள் சேர்த்தது கஷ்டப்பட்டு காசு கொடுத்து லாரி கொடுத்து பிரியாணி கொடுத்து கையில கால விழுந்து கூட்டம் சேர்த்துறான். அவன் கழிச்ச கோபம் வராதா? ராசா நீ இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு அவனுக்கு என்ன டின்னு கட்டிடுவானுங்க. நீ கிளம்பு. அண்ணா ஃபர்ஸ்ட் எய்ட் பாதையில் நிறுத்தாதீங்க. அதுக்கு ஹிஸ்டரி கேளுங்க. அப்பதான் தெரியும். அவன் நீ பெரிய 14ஆம் லூயி. உன் ஹிஸ்டரி நான் கேட்கணுமா? ப்ளீஸ் சிட் டவுன். ஏப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு கட்சி அரசியல் பிடிக்காதா? பிடிக்காது. என்னப்பா இவ்வளவு தெளிவா திட்டவட்டமா சொல்றேன்? பிடிக்காதுங்கண்ணா. இப்ப எலெக்ஷன் வருது இல்லைங்களா? ஆமா. முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு போய் 10-15 நாள் வண்டி ஓட்டணும். சரி. போய் காசு கட்டணும். நாங்க தானே அடுத்தது ஆட்சிக்கு வரப்போறோம். உனக்கு எதுக்குடா காசு?
அப்படின்னு சத்தம் போடுவானுங்களா? அப்ப நானும் பண்ண முடியும் அவ்வளவு ஒரு கட்சிக்காரங்கிட்ட. அது சரி, சரி. அப்புறம் ரெண்டாவது ஒரு கட்சிக்காரன் போய் அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வண்டி ஓட்டுங்க. அவங்ககிட்ட போய் காசு கட்டினேன். எலெக்ஷன்ல ஏகப்பட்ட காசு செலவாய் போச்சுப்பா. நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து வாங்கினா தானே கொடுக்க முடியும். ஏதாச்சும் விவரம் இருக்கிற உனக்கு சத்தம் போடுவானுங்க. சரி இதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு மூணாவது ஒரு கட்சிக்காரங்கிட்ட போய் இரு ஏனப்பா ஒரு பிடி வண்டி ஓட நீங்க ஒரு எலெக்ஷனுக்குள்ள இத்தனை கட்சி மாறினா அவனுக்கு அதையே தொழிலா பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இதனால உனக்கு அரசியல் பிடிக்காம போச்சா? அதனால இல்லைங்க. ஐயோ முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும் இல்லைங்க. அப்ப ரெண்டாவது ஒரு கட்சிக்காரனுக்கு போய் வண்டி ஓட்டணும் இல்லைங்களா? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்டா மூணாவது கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும்னு சொல்லி வண்டி உடைச்சு போட்டானுங்க. ஓஹோ வண்டி உடைச்சு போட்டானுங்க. அதனால உனக்கு அரசியல் பிடிக்கலையா? ஐயோ வண்டி போனா பரவாயில்லைங்கண்ணா. படிப்பு போயிருச்சுங்க. படிப்பா? எப்படி? பிஏ சர்டிபிகேட்ட கொண்டு போய் பேங்க்ல வச்சு லோன் வாங்கி அந்த லோன்ல தான் இந்த வண்டி வாங்கினேன். ஓஹோ பிஏ படிச்சு சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா கார் வாங்க கடன் கொடுக்குறாங்களா? ஆமா பிஏ படிச்சு போட்டு நீ எதுக்கு பிடி வண்டி ஓட்ட போகணும்? பிஏ நான் படிக்கலைங்க, என் ஃப்ரெண்டு படிச்சாங்க. அவங்கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல அப்படி விட்டு லோன் வாங்கி அதுல வண்டி வாங்கி. அப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிறேன், ரியாக்ஷனே இல்லாம. ஏனப்பா எவனோர்த்த பாவ கஷ்டப்பட்டு பிஏ படிச்சுக்கிறான். அவன் சர்டிபிகேட்ட தெளிவாரித்தனமா வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதையும் பேங்க்ல வச்சு அவன் வண்டி கொடுத்துக்கிறான். அதுக்கு ஒழுக்கமா டியூ கட்டாம அதை ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன். இதுதான் உன் ஹிஸ்டரி. கரெக்டா புடிச்சீங்க நம்ம ஹிஸ்டரி. இது ஹிஸ்டரி இல்லைங்க, இனிமேதான் நம்ம ஹிஸ்டரி ஆரம்பமா போகுது. வேண்டாம். நீ ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு. இனிமே உன் ஹிஸ்டரியை நான் ஆரம்பிக்கிறேன். கமான். என்ன கமான்? நான் ஆரம்பிக்கிறேன், நீ கமானுங்கிற. கமான். சரி கமான். யா ஓகே சாரி கோ. மத்தவங்க மாதிரி நான் நகரத்து கேட்க மாட்டேன், பத்திரம் கேட்க மாட்டேன், சர்டிபிகேட் கேட்க மாட்டேன். என்னுடைய பாலிசி மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் பெரிய ஆளையெல்லாம். என்னங்க நம்ம பாலிசி? அதோ அங்க பாரு. என்னங்க சங்கர் கணேஷ் வண்டி மாதிரி இருக்குது? கிண்டலா? இதே வண்டி. அவர் வண்டியில தானே 3 குரங்கு இருக்கு. லைன்ஸ்ல வர வண்டியிலே குரங்கு இருக்கும் போது ஹில் ஸ்டேஷன் வர வண்டியில் குரங்கு இருக்க கூடாதா? இது நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சேனப்பா. இதுக்கு பேர் கூட வச்சிருக்கேன். எனக்கு பேரு ஜான்சன் 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 ஜான்சன். என்னங்க இந்த பவுடர் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது? ஆமா 3 குரங்கு தான் இருக்குது, நீங்க 4 ஜான்சன் சொல்றீங்க. 4வது நானு. அப்படியா? சரிங்க. அதுல ஒண்ணு வாய் மூடிட்டு இருக்குது, ஒண்ணு கண்ணை மூடிட்டு இருக்குது, ஒண்ணு காரை மூடிட்டு இருக்குது. நீங்க எதையுமே மூடலையே. என்ன கண்டுபிடி கேள்வி கேட்டிருக்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என் பாலிசி சொல்லி ஃபாலோ பண்ண சொல்றேன், அதை விட்டு என்னமோ பேசிட்டீங்க. ஆனா அந்த கரும்பு திறன்னு சொன்னா தரன்னு தெரியும். அதாவது நல்ல விஷயத்தை கண்ணை திறந்து பார்க்க கூடாது, அடடா நல்ல விஷயத்தை காதை திறந்து கேட்க கூடாது, பின்றீங்களே நல்ல விஷயத்தை வாயை திறந்து பேசக்கூடாது. ஐயோ போயிட்டீங்க. இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அப்படிங்களா? வண்டியோட பார்க்கலாம். ஓட்டி ஓட்டி உழைக்கணும், ஓனர் கையில் கொடுக்கணும். என்ன ஓனர் கையில் கொடுக்கணும்னு மூஞ்சி இப்படி போகுது? ஐயா ஐயா என்னையா என்னைக்கு ஜல்லிக்கல்ல குட்டி விடுற மாதிரி சல தல தல ஏதாச்சும் பேசிக்கிட்டே வருவீங்க, இன்னைக்கு சத்தத்தையே காணா. அட போடா, ஒருத்த கையில குச்சி வச்சுட்டு வாத்துச்சு மாதிரியே பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறா. இன்னொருத்தி பார்த்து மாதிரியே இருக்குடா. வீட்டுல காட கவுதாரி எல்லாம் வளர்த்துறாடா. இவளோட எப்படி குடுக்க நடத்துறது? ஐயா விடுங்க விடுங்க, அவங்க ஃபீலிங் எனக்கு தெரியுது. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு. ஐயா you don't know my feelings. இதெல்லாம் ஜகத்தை விடுங்க. டேய் எங்கடா வண்டி விட்டு போயிட்டு இருக்க? ஐயா ஃபீலிங் தெரியாம நேரா ஹோட்டல் போடா. அழுகப்படாது. ஹோட்டலுக்கு போன சொன்ன அழுகாச்சல் நின்னு போச்சு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.